ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் கடலை மாவு வந்து 1 கிளாஸ் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முறுக்கு வைக்கிறதுக்கு அன்னைக்கு ஆட்டின மாவாக இருக்கணும். அந்த மாவுலேருந்து 1 கிளாஸ் வந்து 2 இப்போ 1 கிளாஸ் கடலை மாவுன்னா 2 கிளாஸ் அந்த ஆட்டின மாவை வந்து நல்லா போட்டுக்கோங்க. தேவையான பெருங்காயப்பொடி போட்டுட்டு லைட்டாக சால்ட்டும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா பிசைங்க. பிசைஞ்சு உங்களுக்கு வந்து அந்த அந்த கன்சிஸ்டன்சி வரணும். அப்படி வந்துருச்சுன்னா ஓகே. ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. அப்படி வரலை அப்படின்னா அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு வந்து இந்த இதுக்கு வந்து நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் போடுற அளவை வச்சு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா பிசைஞ்சு அது மேலே ஆயில் ஊற்றி மூடி வச்சுருங்க. இங்கிட்ட வந்து நான் கடாயில் வந்து நான் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். அது லைட்டாக வந்து சூடாகட்டும். நல்லா பிசைஞ்சு வச்சதை நல்லா இது பண்ணி வச்சுருங்க. அப்படியே முறுக்கு பதத்துக்கு நம்ம கரண்டியில் வந்து நல்லா மேலே வந்து பிசைஞ்சு விட்டுருங்க. முறுக்கு சேப்புக்கு வரவும் இதை எடுத்து எண்ணெயில் போட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க. ஆயில் ஊற்றுங்க. நல்லா ஊற்றி போட்டு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்